வணக்கம் ரிதி. சென்னை அடையாறில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கொலை சம்பவத்தில் பெண்ணின் உடல் 3 நாட்கள் தேடலுக்கு பிறகு பெருங்குடி குப்பை கிடங்கில் உடலை போலீசார் மீட்டெடுத்துள்ளனர். அதாவது கடந்த திங்கள் அன்று அடையார் இந்திரா நகர் பகுதியில் ஒரு இடத்தில் இரத்த கரையுடன் ஒரு சாக்கு மூட்டை இருப்பதை பொதுமக்கள் கண்டனர். உடனடியாக அது குறித்து காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தனர். காவல்துறை அங்கு வந்து அந்த மூட்டையை பார்த்தபோது அந்த மூட்டையில் ஒரு ஆண் சடலம் இருப்பதையும் கண்டனர். உடலை கைப்பற்றி போலீசார் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்தனர். பின்னர் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் சாக்கு மூட்டையை தூக்கி வீசி சென்றதும் தெரிய வந்தது. பின்னர் உடலை சாக்கு மூட்டையில் வைத்து வீசி சென்ற நபர்களையும் கைது செய்து விசாரித்ததில் வட மாநிலத்தை சேர்ந்த 25 வயதுடைய கௌரவகுமாரை கொலை செய்து அங்கு வீசியதாகவும் வாக்குமூலம் கொடுத்தனர். மேலும் விசாரணையில் கௌரவகுமாரின் மனைவி மற்றும் அவருடைய குழந்தையும் கொலை செய்து குழந்தையின் உடலை மத்திய கைலாஷ் கால்வாயிலும் மனைவியின் உடலை பெருங்குடி குப்பை கிணற்றில் வீசிவிட்டதாகவும் கைதானர்கள் வாக்குமூலம் கொடுத்தனர். குழந்தையின் உடல் மத்திய கைலாஷ் கால்வாயில் மீட்கப்பட்ட நிலையில் மனைவியின் உடல் 3 நாட்களாக பெருங்குடி குப்பை கிணற்றில் போலீசார் தேடி வந்த நிலையில் தற்போது பெருங்குடி குப்பை கிணற்றில் இருந்து பெண்ணின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. இது குறித்தும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த உடலை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர்.